வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. வெயில் சரியான வெயிலாக இருக்குது. வெளியில் போயிட்டு வந்தோன்னே தொண்டையே ரொம்ப டல்லாக இருக்குது. நான் பேசுகிறது எனக்கே கேட்க மாட்டுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரில. சரியான வெயில். காரைக்குடிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே ஒரு ஃபோன் காலு, தம்பி இந்த மாதிரி செவந்தாங்கோட்டையில் ஒரு கெடா வெட்டு அப்படின்ட்டு நம்ம வக்கீல் என்னை ஃபோன் அடித்தார். கெடா வெட்டுனா சும்மாவா? வெயிலெல்லாம் பார்த்தா கெடா கறி சாப்பிட முடியுமா? சரி அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கை கால் மூஞ்சியை கழுவிட்டு அப்படியே போயிட்டேன். ஏற்கனவே அடிக்கிற வெயிலுக்கு கண்ணங்கரேன்னு ஆயிடுவோம். நம்ம ஏற்கனவே கலரு இந்த கலர் தான். எப்படி இருப்போம்? நல்லா கருன்னு போய் செவந்தாங்கோட்டையில் போய் சேர்ந்துட்டோம். செவந்தாங்கோட்டையில் போய் சேர்ந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே ஒரு அண்ணன் பேசினாப்புல. நம்ம ஃபாலோவர் கடைசியில் அந்த விசேஷ வீட்டுக்காரர் நம்ம ஃபாலோவர் நல்லா பேசினாப்புல. இன்னொரு அண்ணன் அவங்க அப்பாவெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாப்புல. தம்பியை தெரியுமா அப்படின்னு அந்த கூட்டிகிட்டு போன அண்ணன் கேட்டோடனே, ஏன் இருமதி பந்தலராஜா தெரியும், இவரோட கோவில் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. நம்ம அரசியல் சார்பாக நிறைய அரசியல் விமர்சனம், அரசியல் பேட்டிகள்லாம் போட்டோம். அதில் சில பேர் வன்மத்தை கக்குவாங்க, திட்டுவாங்க, கேவலமாக திட்டுவாங்க. நிறைய பேர் அது சொல்ல முடியாத வார்த்தைகளெல்லாம் திட்டுவாங்க. என்னன்னா நம்ம ஒரு அரசியல் விமர்சனம் நாகரிகமாக தான் பண்ணுறோம், அரசியல் பேட்டிகளும் அப்படித்தான் எடுக்கிறோம். ஆனால் இவ்வளவு கேவலமாக பேச வேண்டிய அவசியம் இல்லையே, கருத்துக்கு கருத்து தெரிவிக்கலாமே அப்படின்னு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம், யோசிச்சிருக்கோம். சரி, அதை நம்ம பெருசாக கண்டுக்கலை. நிறைய பேர் திட்டுற ஆட்கள்லாம் ப்ரொஃபைல் லாக் பண்ணிட்டு தான் திட்டுவாங்க. அதனால் சரி, முகம் தெரியாத ஆட்கள் திட்டுறதை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இன்னைக்கு நேற்றுலேருந்து எனக்கு ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகிறோம், 4 பேரை சந்திக்கிறோம். பார்க்கும்போது அவங்க நம்மளை திட்டினவங்களாகவே இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்மளுக்கு கை கொடுத்து பேசி சிரிக்கும்போது அது அரசியல் மாண்புன்னு எடுத்துக்க முடியல. ஏன்னா அரசியல் மாண்பு என்னப்பா சொல்கிற, விஜயும் ஸ்டாலினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேரில் போய் விஜய் போய் ஸ்டாலினை சந்திக்கிறாரு, அதுதான் அரசியல் மாண்பு அப்படின்னா, விஜயும் ஸ்டாலினும் குடும்பத்தை தாறுமாறாக பேசிக்கிட்டது கிடையாது, குடும்பத்தை பற்றி பேசுனது கிடையாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நமக்கு ஒரு கட்சி பிடிக்குது அப்படின்னா ஆப்போசிட் கட்சிக்காரன் பிடிக்காத கட்சிக்காரனை மானாங்கண்ணியமாக அவனை பற்றி திட்டுறதும், அவன் குடும்பத்தை இழுத்து திட்டுறதும் இது அரசியல் மாண்பு கிடையாது. ஆனால் அதை நேரில் பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டு கை கொடுக்கறது நம்மளால் முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அது நம்ம மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய வன்மத்தை விதைக்குது. அப்போ நம்மளோட கேரக்டர் என்ன, அதை பாதிக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள். நம்மளுக்கு பொதுவாகவே இந்த வன்மத்தை விதைக்கிறதெல்லாம் ஆகாது, போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாருமே நல்லா பழகக்கூடிய ஆட்கள் தான். இந்த ஜாதி, மதம், மொழி, இனம் இது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை சீர்குலைக்குதோ அந்த மாதிரி சீர்குலைக்கிற ஒரு முக்கியமான பிரிவினைவாத ஒன்றில் இந்த கட்சிகளும் ஒன்று. அதை சேர்த்தே ஆகணும். ஏன்னா ஜாதி, மதம், மொழி, இனத்துக்கு அப்பாற்பட்டு இந்த கட்சி அப்படின்ற ஒரு போதை அடுத்த ஆப்போசிட்டில் உள்ளவனை என்ன வேணால் பேசலாம். இது எல்லா கட்சிக்காரங்களுக்கும் பொருந்தும். நான் சொல்கிறது திமுக, அதிமுக, பாஜக, தாவேகா, நாத்தாக்கா இப்படின்னு தனித்தனியாலாம் சொல்லலை, பொதுவாக எல்லா கட்சிக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ இந்த கட்சி அப்படின்ற ஒன்று நம்மளை எந்த அளவுக்கு சக மனுஷன் மேலே வன்மத்தை கக்க வைக்குது, அது ரொம்ப கேவலமாக பேச வைக்குது. வன்மத்தை கக்குது அப்படின்றத விட ரொம்ப கேவலமாக அவனை பற்றி பேச வைக்குது. இப்போ ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது, மக்கள் பிரச்சனை ஒன்று இருக்குன்னா, அந்த ஊரில் எம்எல்ஏ திமுக காரராக இருக்கலாம், அதிமுக காரராக இருக்கலாம், தாவேகா காரராக கூட இருக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு அமைப்பு, மக்களுக்கான ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் மக்கள் பிரச்சனைகள் மட்டும்தான் பேச போகிறோம். மற்றபடி வேறு எந்த அரசியலும் கிடையாது. இது எந்த அரசியல் சார்ந்தும் போக போகிறதும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை, ரோடு பிரச்சனை இருக்குது, குடிநீர் பிரச்சனை இருக்குது, அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, அந்த பிரச்சனையை பற்றி அந்த ஊரோட அந்த தொகுதியோட எம்எல்ஏ யார், அவர் திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், தாவேகா இருக்கலாம், நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அந்த எம்எல்ஏ கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். அந்த பிரச்சனையை, மக்கள் பிரச்சனையை யார் யார்கிட்டலாம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, அதுக்கு தீர்வு யார் யார்கிட்டலாம் கிடைக்குமோ அவங்கக்கிட்ட எல்லாம் நம்ம போய் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி செயல்படலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தோணுச்சு.
அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இப்போ இந்த மேட்ரு எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன், இந்த செவந்தாங்கோட்டையில் கிடா வெட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. அப்போ நம்மளோட கோவில் வீடியோக்கள், நல்ல மக்கள் சம்மந்தமான வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அதில் பெருசாக வன்மத்தெல்லாம் அதுலேயும் ஒரு சில பேர் வருவாங்க. ஆனால் இந்தளவுக்கு வன்மம் கற்கிறதுல ஒரு நல்ல பெயர் இருந்துச்சு, உண்மையிலே நல்ல பெயர் இருந்துச்சு. அந்த பெயர் இந்த அரசியல் விமர்சனத்தால் கெட்டு போச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருந்தேன், இன்றைக்கி ஒரு பதிவு ஃபேஸ்புக்கில் முகநூலில் போட்டிருந்தேன். அப்போ போடும்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் திட்டின நண்பர்கள், இதே இப்போ நான் சொன்ன விஷயங்களை ஒரு பதிவாக போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி திட்டின நண்பர்கள் அதில் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இனிமேல் நம்ம ஒரு அமைப்பை உருவாக்கி மக்களுக்கான பிரச்சனைகளை மட்டும் பேசுவோம், அரசியலை தவிர்த்தரலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கேன். இது என்னோட ஒரு நிலைப்பாடு. இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே அவர் சொன்ன ஒரு சில விஷயங்களும் ஆஹா, நம்ம இப்படிப்பட்ட சப்ஸ்கிரைபர்கள், இப்படிப்பட்ட ஃபாலோவர்ஸ் எல்லாம் இழந்திருக்கோம். இப்போ ஒரு 3 மாதமாக அரசியல் சம்மந்தமாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம், அரசியல் சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த கோவில் வீடியோக்கெல்லாம் போடுவார்ல அப்படின்னு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இல்லை கோவில் வீடியோக்கெல்லாம் போடுவார்ல இருமதி பந்தலராஜா இவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட ஃபாலோவர்ஸை இழந்துக்கிட்டு வந்திருக்கோம் இந்த 3 மாதத்தில் அப்படின்றது எனக்கு புரியுது. இனி அரசியல் பதிவுகள், அரசியல் பேட்டிகள், அரசியல் விமர்சனங்கள் கிடையாது. மக்கள் பிரச்சனைகள் மட்டும்தான் பேசப்படும். உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கண்ணியமான கமெண்ட்டாக பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.